ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெல்லு ஸ்டோரிஸ் தமிழ். இன்னைக்கு எபிசோட் 78 பார்க்கலாம். அப்ராஜிதா கண் முழிக்கிறா. பார்க்கும்போது ரக்ஷித் மேலே சாஞ்சிட்டு இருந்திருப்பா. ஸோ சாரி அப்படின்னு சொல்லவா. தென் ரக்ஷித் வந்து காலையில் எந்திரிச்சோடனே குட் மார்னிங் சொல்லணும், சாரி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ரக்ஷித் சொல்லிட்டு இருப்பான். தென் அவளும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு யாரோ பாட்டு பாடிட்டு இருக்க மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். இதில் வந்து பார்க்கும்போது ஒரு பால்காரர் பாட்டு பாடிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ இவ ரக்ஷித் அண்ட் அப்ராஜிதா போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு உங்ககிட்ட ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அவரும் வந்துட்டு ஃபோன் இருக்கு ஆனால் ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னு சொல்லிடுவாரு. தென் ரக்ஷித் வந்து வாட் அ கோஇன்சிடென்ஸ், எங்கிட்ட ரீசார்ஜ் இருக்கு ஆனால் ஃபோன் இல்லை அப்படின்னு சொல்லுவான். தென் நீங்கள் இப்போ எங்களை ரவுடிக துரத்திட்டு வராங்க, நாங்கள் எப்படியோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி வாங்க என் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் வீட்டில் லேண்ட்லைன் இருக்குது, நீங்கள் அங்கேருந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அவன் வந்து வெளியில் லேட்ச் போட்டுருவான். ஸோ இவங்களுக்கு என்னென்னா என்ன நடக்குதுன்னு தெரியாது. ரக்ஷித் வந்துட்டு சரி எவ்வளோ நல்லவர் இல்லை, நமக்கு ப்ரைவசி கொடுக்குறாரு பாரு பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்ராஜிதா வந்து எங்கே ஃபோனு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தெரியுது அனதர் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னா அந்த பால்காரர் வந்துட்டு லலித்துக்கு கால் பண்ணி இவங்க உங்கள் ஒய்ஃப் வந்து என்னோட வீட்டில் தான் இருக்காங்க, நான் லாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா எப்படின்னா லலித் ஒரு குரூப் வச்சுருப்பான். அந்த குரூப்பில் வந்துட்டு ஒய்ஃபை தேடி கொடுக்குறவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தரேன், 1 lakh தரேன் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். ஸோ வந்து எனக்கு 1 lakh கிடைக்குமா அப்படின்ட்டு இவன் கேட்பான். கிடைக்கும், உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லலித்துக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுது. பூ கேட்குறா எதுக்கு இவர் நம்மளை லாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ரக்ஷித் சொல்கிறான் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனப்போ மீடியா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டாங்க, அவங்க தான் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க, இப்போ ஃபுல் டவுனுக்குமே தெரியும், அதனால இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தாகணும், இவர் கண்டிப்பாக போய் லலித்துக்கு சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை தட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவனுக்கு காயம் பட்டிருக்கோம்ல, அந்த கையிலேயே தட்டிட்டு இருப்பான். ஸோ வந்து அதே கையில் தட்டாதீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராஜிதா வந்து சொல்லுவா. அப்புறம் அவனுக்கு வந்து டென்ஷன் ஆயிடும். இந்த மாதிரி இப்போது இவர் போயிட்டு லலித்துக்கு சொன்னால் லலித்துக்கு நியூஸ் தெரிஞ்சிடும், தென் ரவுடிஸும் வந்துடுவாங்க, அப்புறம் அவங்க ஒன்று ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நான் உயிரோடு இருந்த என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு இவன் டக்குன்னு எமோஷ்னலாக பேசிடுவான். ரக்ஷித்துக்கு எமோஷ்னலாக பேசிட்டேனேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறான், ஏன் இப்படி பேசினேன் அப்படின்ட்டு. தென் அப்ராஜிதாவும் ஏதோ சொல்ல வரா, அப்புறம் சொல்ல முடியாமல் அப்படியே அமைதி ஆகிடுவா. அப்புறம் திரும்ப சொல்ல வந்துட்டு அப்புறம் திரும்பிடுவா. ஆக்சுவலி ஏதோ சொல்ல வந்துட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பண்ணிருப்பாங்க. ரக்ஷித் சொல்லுவான், நான் என்ன சொல்ல வந்தேன்னா லலித் அந்த ரவுடிஸ் வராங்க, அவங்க வந்து உன்னை கொல்றாங்கன்னா அது கரெக்டு தான், ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் எனிமீஸ். ஆனால் நடுவில் நான் என்ன பண்ணுவேன், ஒருவேளை அவங்க என்ன கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்றத சமாளிச்சிருவான். அப்புறம் சரி இப்போ வந்து நம்ம போலீஸ் இங்கே வந்துட்டா பிரச்சனையே கிடையாது, லலித் ப்ராப்ளம் ரவுடிஸ் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடும், நான் போயிட்டு கதவை தட்டுறேன் அப்படின்ட்டு திரும்ப போய் கதவை தட்டிட்டு இருக்கும்போது ரஜிதா வந்துட்டு நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியான்னு சொல்லுங்கன்ட்டு ரெண்டு பேரும் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அப்ராஜிதா வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் கதவையே ட்ரை பண்ணுறோம், விண்டோஸ் இருக்குல்ல, விண்டோஸ் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விண்டோஸ் ஓப்பன் பண்ணுவாள். தென் அதுலேருந்து பார்க்கும்போது கதவு வந்து லேட்ச் போட்டிருக்கோம்ல, ஸோ இவள் வந்து அந்த கதவை அன்லாச் பண்ணிட்டா போதும் அவ்வளோதான் அப்படின்னு இவ சொல்லுவாள். ஸோ ஹீரோ வந்துட்டு நான் என்ன பிரேதாத்மாவா, கோஸ்டா, நான் போயிட்டு கதவு வழியாக போய் கதவை வந்து அன்லாக் பண்ணிட்டு வரக்கு அப்படின்ட்டு இவன் கேட்பான். ஒரு ரக்ஷித் வீட்டை காட்டுறாங்க. அதில் சுதா அவங்களுக்கு வந்துட்டு இப்போ தான் தெரியுது ரக்ஷித் வந்து ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் அப்ராஜிதா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மோகித் சொல்லிட்டு இருக்காரு, ரஞ்சிதாவோட துப்பட்டாவில் வேற பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் இருந்துச்சு, அது ரக்ஷித்தோட காரில் கிடச்சிச்சு, அவங்க பாவம் எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு தெரில அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது சுதா சொல்கிறாங்க, அவள் பாவம்லாம் கிடையாது, அவள் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை, ரக்ஷித் வந்து நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரக்ஷித் வீட்டில் மாலதி அண்ட் அவங்க ஃபேமிலி தென் கொஞ்சம் பீப்புளோட, அந்த காலனி பீப்புளோட அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு ரக்ஷித் வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போது சுதா பார்க்குறாங்க, சுதா ஃபேமிலி எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. இவங்க வந்துட்டு ரக்ஷித் பாரத்வாஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அப்புவை திருப்பி கொடுங்க. இந்திராவும் சுதா கிட்ட கேட்குறாங்க, என்னோட மருமகளை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. சுதா சொல்கிறாங்க, நீயும் இவங்க பேச்சை கேட்டுட்டு நம்புறியா, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு சுதா ரிப்ளை பண்ணுறாங்க.
அப்பு ரக்ஷித் கிட்ட பெல்ட் கேட்குறா. தென் ரக்ஷித்தும் இல்லை நான் இப்போ பெல்ட் கொடுத்தேன்னா என்னோட பேண்ட் நிற்காது, ஃபால் ஆகிடும் அப்படின்னு அவன் சொல்கிறான். தென் வந்து அவன் சைஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். சி ஐ ஆம் 32 நாட் 34, பட் நான் இப்போ வியர் பண்ணியிருக்கிறது 34, ஸோ எனக்கு பெல்ட் வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். இப்போ வந்து நோ யுவர் ஏஜ் இஸ் 35 அப்படின்னு இவ சொல்லுவா. தென் அவன் சொல்லுவான், இல்லை நான் சைஸ் சொல்லிட்டு இருக்கேன், இது மோஹித்தோட பேண்ட்டு 34, ஸோ அதனால் எனக்கு இப்போ பெல்ட் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் காமெடியெல்லாம் பண்ணிட்டுருக்காதீங்க, ரவுடிஸ் வரக்குள்ளே எனக்கு இப்போ பெல்ட் வேணும் அப்படின்னோடனே ஆர் யூ ஷியோர் அப்படின்னு அவன் கேட்பான். வெரி அப்படின்னு சொல்லுவாள். தென் பெல்ட் கழட்டும் போது அப்ராஜிதா மேலே பட்டுரும். அப்புறம் ரக்ஷித் வந்து சாரி கேட்பான். தென் அப்பவும் அந்த பெல்ட் வச்சு அந்த லேட்சை கழட்ட ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருப்பா விண்டோ வழியாக. ரக்ஷித் பார்த்துட்டு இது உன்னோட ஐடியாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உங்கள் பெல்ட் வச்சு நான் என்ன அடிச்சுக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு இவ சொல்லுவா. அதுக்கு ரக்ஷித் வந்து உண்மையாவா அப்படின்ட்டு கேட்பான். இப்போ இவளுக்கு சிரிப்பு வந்துடும். இவ சிரிக்கிறத பார்த்துட்டு இவ்வளோ ஆங்கிரியாக இருக்க ஃபேஸில் ஸ்மைல் வருது, நல்லா இருக்கு, நம்ம வேணா இது டெய்லி ஒரு ரொட்டீனாக வச்சுக்கலாமா, நீ டெய்லியும் வா பெல்ட் கேளு நான் கொடுக்குறேன், அப்போ நீ டெய்லியும் சிரிப்பல்ல அப்படின்ட்டு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் வந்து பேசுறது குறைச்சிட்டு வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், வாங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவனும் அஃப்கோர்ஸ் சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவான் அந்த லேட்சை கழட்டுறக்கு. அப்போட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அப்ராஜிதாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக ரக்ஷித் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ரக்ஷித்தோட அப்பா ஸ்டெப்ஸ்லேருந்து வந்துட்டு இருப்பாரு. அவருக்கு கேட்டுரும், என்னாச்சு ரக்ஷித்தை ஏன் ஜெயிலில் போடணும், ரக்ஷித் எல்லாம் எதுவும் பண்ணல அப்படிங்கும்போது அப்ராஜிதா அம்மா வந்துட்டு, இல்லை உங்கள் பையன் வந்து கிட்னாப் பண்ணியிருக்கான் அப்ராஜிதாவை அப்படிங்கும்போது அவருக்கு கொஞ்சம் அவர் பேஷண்ட்டில், ஸோ அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவார். இவங்களை பார்த்து பேச சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க இவங்க வீட்லேயே. இது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு யார் எப்படி போனால் பிரச்சனை இல்லை, எனக்கு அப்ராஜிதா வீட்டுக்கு வந்து சேரணும் அந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்போது அது சுதாக்கு கேட்டுருது. ஸோ அவங்க டக்குன்னு கோவமாக திரும்புகிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் என் வீட்லேயே வந்து என்னோட ஹஸ்பண்ட் முன்னாடி எப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதா மாலதி பார்த்து கேட்குறாங்க. பொண்ணு என்னோட பையனை ட்ராப் பண்ணணும்னு நினச்சால, ஸோ அவள் லெசன் கற்றுருந்துருப்பா, இல்லைன்னா எங்கேயோ ஓடி போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்ராஜிதாவோட கேரக்டரை வந்து இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது மோஹித் வந்துட்டு, நம்ம தேவையில்லாமல் எதுக்கு சண்டை போடணும், நம்ம 2 ஃபேமிலியும் இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், நம்ம ஏன் அவங்கள தேடக்கூடாது அப்படிங்கும்போது விவான் வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கே ரக்ஷித் வந்து அந்த லேட்சை ரிமூவ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பான். அப்ராஜிதா சொல்லுவா, ஃபோக்கஸ் ஸ்லோவாக பண்ணுங்க அப்படின்ட்டு. இவன் ஃபோக்கஸ் என்னமோ கம்ப்ளீட்டாக அப்ராஜிதா மேலே தான் இருக்குது. தென் அது நழுவிடும். இவ கேட்பா, ஃபோக்கஸ் பண்ணிங்களா இல்லையா அப்படின்ட்டு. நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தானே இருந்தேன் அப்படின்ட்டு இவன் சொல்லுவான். பூ வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவா. தென் ரக்ஷித் வந்து, இல்லை நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணலாம், அப்போ தான் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கும்போது ஆக்சுவலி இவங்க ட்ரை பண்ணுவாங்க, லாச்சும் ஓப்பன் ஆயிடும். ஸோ இவங்க 2 பேரும் ஃபைனலி அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. லலித் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே இவங்க 2 பேரும் இருக்க மாட்டாங்க, வீடு ஓப்பனாக இருக்கும். ஸோ எங்கே போனாங்க அப்படிங்கும்போது அவங்க ஓடிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கோவம் வந்துடும். கோவத்தில் வந்துட்டு இவன் கேட்கும்போது பால்காரரும் வந்துட்டு, என்ன நீ ஓவராக பண்ணுற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் நினச்சேன் அப்படிங்கும்போது, சாரி நான் டென்ஷனில் இருக்கேன் அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லலித் அவர்கிட்ட இருந்து சமாளித்து அப்புறம் அங்கேருந்து போயிடுவான். அப்பு அண்ட் ரக்ஷித் நியர்பை ஒரு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்க ஒரு பில்டிங்க்கு இவங்க 2 பேரும் போவாங்க. அப்போ ஸ்டெப் ஏறி போயிட்டு இருக்கும்போது அங்கே அவன் கை வச்சுருப்பான் ரக்ஷித், அது அவன் கையிலேருந்து பிளட்டு கொஞ்சம் அங்கே செவுத்தில் பட்டுரும். தென் இவங்களுக்கு பின்னாடியே லலித்தும் அந்த சைடு அந்த ரவுடிஸும் அதே பில்டிங்க்கு போவாங்க. இந்த பஜார், அதாவது அந்த மார்க்கெட் பக்கத்தில் இந்த பில்டிங் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அவங்க இங்கே தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வரும்போது அங்கே பிளட் இருக்கிறது, பிளட் ஸ்ட்ரெயின் பார்த்துட்டு அதை தொட்டு பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்போ இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் இருக்கும், அப்போ இவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லலித் சொல்லிட்டு இருப்பான். லலித் கையில் ஒரு கன் இருக்கும், அது வச்சு அங்கே இருக்கிற ரவுடியே ஒருத்தனை வந்து இவன் மிரட்டுவான். அப்போ வந்துட்டு அவன் பயந்துப்பான். லலித் சொல்வான், இது ஒரிஜினல் கன் கிடையாது, இது ட்ரான்குலைசர். இது எப்படின்னா அனிமல்ஸ் வந்து அக்ரெசிவாக இருக்கும்போது அதை அன்கான்ஷியஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது என் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து கிடச்சிச்சு, ஒரிஜினல் கன் ரெடி ஆகுற வரைக்கும் நம்ம இந்த கன் வச்சு தான் அவங்கள மிரட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கே போகிறாங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரவுடிஸும் லலித்தும் மேலே போகிறாங்க. பூனால் இதுக்கு மேலே நடக்க முடியல, ஸோ அவள் அங்கேயே போய் உட்காந்துருவா. தென் ரக்ஷித் கிட்ட, நீங்கள் போங்க அவங்க வந்துட்டுருக்காங்க அப்படிங்கும்போது, உன்னை பாதியிலே விட்டுட்டு போகணும், நான் வரல, நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கான். அவள் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. அப்புறம்
ரக்ஷித் வந்து ஓகேன்ட்டு அப்ராஜிதாவை தூக்க போவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு இவ கேட்பா. நான் உன்னை ரொமான்டிக்காக ஒன்றும் தூக்கல, ஒரு மூட்டை எப்படி தூக்குவாங்கன்னு அந்த மாதிரி நினச்சிட்டு தூக்கிக்கிறேன் அப்படிங்கும்போது அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இவ கேட்பா. அப்போ அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான், மூட்டையை வந்து இப்படி தூக்குவாங்க, ரொமான்டிக்காக தூக்குறதுனா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு அவன் ஆக்ஷன் பண்ணி கட்டிட்டு இருப்பான். தென் 2 பேரும் ஃபைனலி ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிடுவாங்க. அப்போது ரக்ஷித் வந்துட்டு உனக்கு எப்படி இருக்குது இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் எடுத்து கொடுப்பான். தென் வந்து இல்லை எனக்கு ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே என்னாச்சு உனக்கு, ஃபீவர் இருக்கா இல்லை ஸ்டொமக் பெயின் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு இவன் கேட்பான். இல்லை எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது, கில்ட் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இவ சொல்லுவா. ஏன் உன் லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் கம்மியாக இருக்கா என்ன, இப்போ கில்ட் ப்ராப்ளமையும் கூப்பிட்டுட்டு வர்றியே, என்ன நடக்குது அப்படின்ட்டு இவன் கேட்பான். அப்போது அவள் சொல்லுவா, நான் தான் உங்கள் லைஃப்பை விட்டு போயிட்டேன்ல, ரிசைன் பண்ணிவிட்டு, தென் எதுக்கு நீங்கள் என்னை காப்பாற்ற பின்னாடியே வந்தீங்க அப்படின்ட்டு இவ கேட்பா. தென் அவன் சொல்லுவான், எனக்கு வந்து ஐ லவ் ப்ராப்ளம்ஸ், எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், லைஃப்பில் ப்ராப்ளம்ஸே இல்லைன்னு வச்சுக்கோ, ரொம்ப எம்டியாக இருக்கும் அப்படின்ட்டு இவன் சொல்லுவான். அப்புறம் உங்களுக்கு இப்போ என்ன தோணுது, இப்போ ரவுடிஸ் வந்து எப்போ வேணாலும் வருவாங்க, உங்களுக்கும் என்னால் பிரச்சனையாகும் அப்படின்ட்டு இவ சொல்லுவான். எல்லா பிரச்சனையும் என்னால் தான் அப்படின்ட்டு. தென் ரக்ஷித் சொல்லுவான், ஐ திங்க் நீ சொல்கிறது கரெக்ட் தான், நீ கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் தான், ஆனால் இந்த உலகத்தில் கொஞ்சம் பேர் இருக்காங்க தங்களோட ப்ராப்ளம்ஸையும் லவ் பண்ணுவாங்க, நானும் அப்படி தான், சேம் டு சேம் ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டாப் பண்ணிடுவான். அப்போ வந்து சொல்லுவா, உங்கள் பேச்சோட அர்த்தம் எனக்கு புரியுது, நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களோட மதிப்பான காதலை எதுக்கு என்ன மாதிரி பொண்ணு மேலே வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு என்ன மாதிரி பொண்ணு, ஒரு செகண்ட் அப்படின்ட்டு அவன் கேட்பான். தென் இவ சொல்லுவா, ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து காப்பாற்ற முடியாத பொண்ணு அண்ட் வந்து தோற்று போன பொண்ணு, என்னோட லைஃப்பில் வந்து இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த புயலில் நீங்கள் செதறி போயிடுவீங்க, உங்களுக்கு வெறும் வலி கண்ணீர் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் மிஞ்சும், இது உங்களுக்கும் தெரியும், அதனால நீங்கள் லவ் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு இவ சொல்லுவா. இப்போது ரக்ஷித் ரிப்ளை பண்ணுறான், முடிஞ்சதா உன்னோட விக்டம் சிண்ட்ரோம் எல்லாம் பாரு, முதல் விஷயம், நான் உறவை காப்பாற்ற முடியலைன்னு நீ சொல்கிறது முதல்ல நிறுத்து. 2வது விஷயம், அதை விட ரொம்ப முக்கியமானது, வேறு யாரோட தப்பையும் உன் தலை மேலே நீ தூக்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அண்ட் அங்கே நடந்தது உன் மேலே எந்த தப்பும் இல்லை. அப்புறம் 3வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, நான் ஏன் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. பாய்சனை பார்த்து குடித்தா அது என்ன பாய்சன், லவ்வை யோசிச்சு பண்ணுனா அது என்ன லவ், ஹார்ட் கொடுத்துட்டு திரும்ப கிடைக்கணும்னு ஆசைப்பட்டா அது என்ன கைண்ட் ஆஃப் லவ். செம்மையாக சொல்லியிருப்பாரு பாபா புலேஷா. யோசித்து அளந்து பார்த்து பண்ணுறது லவ் இல்லை, அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட். லவ்னா இப்படி தான், எந்த காரணமும் இல்லாமல் அளவே இல்லாமல் எனக்கு உண்மையில் வந்திருக்க மாதிரி அப்படின்ட்டு ரக்ஷித் அப்ராஜிதா கிட்ட சொல்லுவான். இதுக்கு அப்ராஜிதா ரிப்ளை பண்ணுவா, இந்த ப்ராப்ளம் முதல்ல இருந்தே இருந்ததா இல்லை இப்போதான் ஆரம்பிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு. ரக்ஷித்துக்கு புரியாது. திரும்ப அப்ராஜிதா வந்து இந்த பைத்தியக்காரத்தனமான பேச்சு அப்படின்னு சொல்லுவா. தென் இவன் சொல்லுவான், ஆக்சுவலி இப்போ தான் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் யோசித்தேன், கொஞ்சம் உன்னை மாதிரி மாறிடலாம்னு அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு 2 பேர் சிரிப்பாங்க. அப்ராஜிதா சொல்லுவா, ரவுடிங்க எப்போ வேணாலும் வரலாம், நம்ம 2 பேர்த்தையும் கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லும்போது ரக்ஷித் சொல்லுவான், ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு. தென் இவ சில சமயம் இது லைஃபோட லாஸ்ட் மொமெண்ட்டாக கூட இருக்கும்னு தோணுது அப்படின்னு இவ சொல்லுவா. ரக்ஷித் சொல்லுவான், இந்த லைஃப்பில் தான் அவன் கூட சேர்ந்துருக்க முடியல, டெத்துக்கு அப்புறம் என் கூட வா, அப்புறம் நம்ம கோஸ்டா மாதிரி இந்த இண்டோரே ஒரு வழி பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு இந்த லலித் தான் நம்ம டார்கெட், லலித் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம், அவனை ஒரு வாஷிங் மிஷின்குள்ளே போட்டு டர்போ மோடில் கட் 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 ஓட விடலாம், ஜாலியாக இருக்கும், துவைக்கிறது நம்ம இல்லை மெஷின் பண்ணிக்கோம் அப்படின்னு அவன் சொல்லுவான். தென் ரக்ஷித் சொல்லுவான், அடுத்த வாட்டி நம்ம கிட்னாப் ஆகும்போது இந்த கோஸ்ட் கதை பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், எனக்கு என்னமோ இப்போ அவங்க வர மாதிரி தோணுது, நம்ம இப்போ ஓட ஆரம்பிக்கணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோடு இந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு புது எபிசோடோடு பார்க்கலாம். பாய்.